பருப்புகள், மசாலா பொருட்கள் ருசி கெடாமல் இருக்க கண்ணாடி பாட்டில்களில் போட்டு வைக்கலாம். ரவையில் புழுக்கள் சேராமல் இருக்க லேசாக வறுத்து கவர் பையில் காற்று புகாது வைத்தால் கெட்டுப் போகாது. பூண்டு பற்களில் மேல் எண்ணெயை பூசி வெயிலில் வைத்த பிறகு உரித்தால் எளிதாக வந்துவிடும். வெங்காயத்தோலை எளிதாக உரிக்க 5 நிமிடம் சுடுநீரில் கொட்டி எடுத்து குளிர்ந்த நீரில் போட்டு சிறிது நேரம் கழித்து உரிக்கவும். முட்டைகோஸ் தண்டுகளை சாம்பாரில் போட்டு சமைத்தால் ருசியாக இருக்கும். பழங்கள் வைத்திருக்கும் பாத்திரத்தில் 2-3 கிராம்புகளை போட்டு வைத்தால் நீண்ட நாட்களுக்கு ருசி கெடாமல் இருக்கும். முட்டைகோஸை சமைக்கும் பொழுது ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்து சமைத்தால் அதன் மனம் மாறாமல் இருக்கும். பூசணிக்காயில் இருக்கும் ஜவ்வு பகுதியை வீணாக்காமல் தோசை மாவு அரைக்கும் பொழுது சேர்த்து அரைத்தால் தோசை மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும். பூரி மாவோடு சோயா மாவையும் சேர்த்து பிசைஞ்சு பூரி சுட்டால் மொறுமொறுவென இருக்கும்.